யாருக்கு கர்வம் வரும் அப்படின்னா, பணம், பதவி, புகழ் இதில் ஏதாவது ஒன்று வந்தாலே ஒருத்தனுக்கு மிகப்பெரிய கர்வம் வந்துடும். நான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் வந்துடும். இது மூணும் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், அவனோட கர்வம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒன்றுமே செய்ய முடியாது. பணம், பதவி, புகழ். ஒருத்தன் அப்படி தான் என்ன பண்ணுறான், பணம் அதிகமாக இருக்குது, ஒரு பெரிய வியாபாரி, பணம் அவர்கிட்ட அதிகமாக வருது, அவன் நினைக்கிறான் நம்ம மிகப்பெரிய பணக்காரன்றது எப்படி காமிக்கணும்னு ஒரு கர்வம் கொண்டு என்ன பண்ணுறான், பல்லில் தங்கப்பல் கட்டியாரான். தங்கப்பல் கட்டிட்டு பெரிய கடையை இஞ்சி கடை வச்சுருக்கலாம். எல்லாம் கொள்முதலுங்க தான் பண்ணுவாங்க. இஞ்சின்னு இப்படி பல்ல காய்ச்சிட்டே இருப்பான். இஞ்சி நானே எல்லாம் தங்கப்பல் கட்டுவான், பெரிய பணக்காரன் நினச்சிட்டாங்க. ஒரு நாள் கடை சாத்துற நேரம், நைட்டில் ஒரு 10 மணிக்கு கடையை சாத்துற நேரம் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அடின்னு அடித்து அந்த தங்கப்பல்லை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு பல்லு கூட இல்லை, ஏன்னா பிடுங்குற வேகத்தில் அடித்து நொறுக்கி அவன் பல்லை வீணாக்கி அந்த தங்கத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இஞ்சி கடையை விட்டுட்டு சுக்கு கடை வச்சுட்டார். சுக்குன்னு பல்லு தெரியாமல் சுக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். இப்படி தான் கர்வம் தலைக்கு மீறி வரும்போது ரொம்ப கீழ்மட்டமான ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. அதனால் பணம், பதவி, புகழ் இதற்காக ஏங்கவும் கூடாது, அதற்காக மயங்கவும் கூடாது.